வணக்கம், நான் டாக்டர் கவி சௌமியா, உங்கள் மகப்பேறு மருத்துவர். இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா பனிக்கூட நீர் ரொம்ப கம்மியாகுங்க நிறைய பெண்களுக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் தான் முக்கிய காரணங்க. ஸோ என்ன பண்ணால் நம்ம இந்த பனிக்கூட நீர் குறையாமல் இருக்கிறத பார்த்துக்கலாம், எப்படி இதோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் உங்களோட டீஹைட்ரேஷனை கரெக்ட் பண்ணணும். டெய்லியும் ஒரு 3 to 3.5 லிட்டர்ஸ் தண்ணி குடிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை இளநீ குடிங்க. நீர் மோர் ஒரு டைம் இல்லை 2 டைம் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சாறு, இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உங்கள் டயட்டில். தேர்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கண்டென்ட், நீர் சத்து அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொரக்காய், புடலங்காய், அதுக்கப்புறம் வெண்பூசணி, இதிலெல்லாம் நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் கூட. அதுவே பழங்கள் வகைகளில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி, மஸ்க்மெலன், ஆப்பிள், இதில் எல்லாமே நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரோட்டீன் உங்களுக்கு நஞ்சுக்கொடியோட இன்டெகிரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் பனிக்கூட நீர் உங்களுக்கு நஞ்சுக்கொடியும் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறனால ஸோ இதுவும் உங்களுக்கு பனிக்கூட நீர் அளவை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபிஃப்த் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படுக்கும்போது எப்பயுமே லெஃப்ட் சைட் திரும்பி படுங்க. அப்படி லெஃப்ட் சைட் திரும்பி படுக்கும்போது உங்களுக்கு நஞ்சுக்கொடிக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் நல்லா மெயின்டைன் பண்ணுறனால அதுவும் உங்களுக்கு ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடோட லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ மறக்காமல் இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சம்மர் சீசனில் உங்களோட ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லெவலை கம்மியாகாமல் பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு விஷயந்தான். உங்களோட பாப்பா மூமெண்ட்ஸ், அதாவது பேபி மூமெண்ட்ஸ் நல்லா தெரியுதா, நல்லா ஃபீல் பண்ண முடியுதா, அப்படி ஏதாவது அதில் சேஞ்சஸ் இருக்குது, ரொட்டீனாக உங்களுக்கு தெரியறதை விட இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டாக்டரை போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு நம்ம விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.